அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆன்மீகத்தை பற்றி எனக்கு ரொம்ப ஆசை. ஆன்மீகத்தில் இறங்கிறதுக்கு ரொம்ப ஆசை. தள்ளாடி போய காலத்தில் வரணும்னு ஆசை வந்தது. வர வேண்டிய காலத்தில் வராமல் போகிற காலத்தில் வருது பாரு. இது மாதிரி ஆசை நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் வருது. முன்னெல்லாம் அப்பர், ஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்களுக்கெல்லாம் இளமை பருவத்தில் கடவுள் மேலே ஆசை வந்தது. அதனால் மகான்களாக மாறினாங்க அவங்கெல்லாம். ஆனால் இந்த மனிதனுக்கு வீட்டில் எப்போ பொண்டாட்டி கட்டை எடுக்கிறாளோ அப்போ கடவுள் மேலே ஆசை. எப்போ புள்ள செருப்பு எடுக்கிறானோ அப்போ கடவுள் மேலே ஆசை. எப்போ நம்ம வருமானம் ஒடுங்குதோ அப்போ கடவுள் மேலே ஆசை. ஆனால் காலங்கள் இருக்கும்போது கடவுள் மேலே ஆசை வரல, அதை பயன்படுத்திக்கவும் இல்லை. இந்த மனித வாழ்வு என்னது வீணாக போன காலத்தில், தள்ளாடி காலத்தில் இதுக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க. எதுவுமே அங்கே முடியாத போது வீட்டில் பொண்டாட்டி சேர்க்கலைன்னா இந்த பக்கம் வரலாங்க. அங்கே சேர்த்துக்கினாங்களாம் இதை மறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட காலம். இப்போ நீயும் தள்ளாடி வந்துக்கிற சொல்லு. அப்படி இல்லைங்க ஐயா. ஏன்னா நீ நானும் ஒரே நிலையில் தான் இருக்கிறோம். நானும் தள்ளாடிங்கிறேன், நீயும் தள்ளாடிங்கிற. சொல்லுப்பா. அப்படி இல்லைங்க ஐயா. இப்போ ஜோரா சொல்லு, ஜோரா சொல்லு, 4 பேருக்கு தெரியட்ட சொல்லு. நம்ம ஆன்மீகன்றது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ஆன்மீகத்தில் வராங்க. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் வர்றதுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கணும் அதுதான் நான் உங்களை கேட்டேன். ஒரு பழக்கமும் இல்லை, மனப்பழக்கம் இருந்ததுன்னா போதும். ஆன்மீகத்துக்கு நல்ல மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்ததுன்னா ஆன்மீகத்துக்கு போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எதுவுமே ஆன்மீகம் விரும்புறதும் இல்லை. மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்தால் அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணலாம். கண்டதை துண்ணணும் ஆசைப்படுறது மனசு நீட்டு கண்டதை துண்ணான்னா அவன் ஆன்மீகத்து கிட்ட கூட போகக்கூடாது. அவன் துண்ணுக்குனே செத்து போகணும். ஆனால் வாய் அடக்கணும். வாய் அடக்கிட்டு மனசை பழக்கத்தில் எடுத்துக்கின்னு வந்துட்டான்னா ஆன்மீகம். அது 2 தான் தேவையே தவிர இதுக்கு வேறு ஒரு அதிசய பொருள் தேவையில்லை. கோவிலுக்கு போனால் கூட 50 ரூபா போகணும். இதை உன்னை தேடுறதுக்கு 10 பைசா கூட தேவையில்லை. உன்னையே நீ உட்காந்து தேடிக்கின்னு இருக்கணும். காசு இல்லாத கடவுளை தேடுற பாதை இது ஒன்று தான். அதனால் அப்படிப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. மனம் கட்டுப்பட்டால் போதும், வாய் அடங்கினா போதும். இது 2 தான் இதுக்கு தேவை. சொல்லு. மிகவும் நன்றிங்க ஐயா. இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது. இப்போ கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது. ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேர் வயசானவங்களும் சரி, அதாவது இளையவங்களும் சரி, எல்லாரும் இப்போ தான் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு எல்லாரும் வராங்க. அதுக்காக நானும் என்னுடைய நிலையை பற்றி ஆன்மீகம்ன்றதப்ப மகான்கள் எல்லா உலகத்தில் எந்த மதங்களும் தோன்றாததுக்கு முன்னே இங்கே மகான்கள் தோன்றிட்டான். இந்து மதத்தில். இந்து மதம் மாதிரி ஒரு அற்புதமான வழிபாடுகள் வேறு உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது. இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி தேடி வச்சுக்கிறான். ஆனால் இந்த மகான்கள் ஒரு சின்ன தவறை பண்ணிட்டாங்க. என்ன தவறு அப்படின்னா, கடவுளையே புகழ்ந்து பாடினாங்க, மனிதரை பற்றியே பேசாமல் விட்டுட்டாங்க. அந்த பாடின பாடல் கூட கடவுளை பற்றி செய்யுள் வடிவில் பாடினாங்க. அது பாமரை மக்களுக்கு புரியாமையே போயிடுச்சு. அது புரியாமல் போனதால் இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியல, தன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கடவுள் வழிபாட்டில் தடுமாற்றம் வந்துடுச்சு. ஆனால் இதை இன்றைக்கி பல எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, பல ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க. அந்த செய்யுள் வடிவில் இருக்கிறத இனிமேல் கடந்த காலங்கள் போகட்டும், இருக்கிற காலங்களில் அதை இப்போ கல்வெட்டு வச்சு இருக்குது. ஒவ்வொரு கோவில்லையும் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டில் 4 மொழிகள் இணைஞ்சிருக்குது. திராவிட மொழின்னுட்டு அதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 மொழியும் சேர்த்தத்தான் கல்வெட்டுக்கள். ஆனால் 4 மொழியும் அதை படித்து எழுத்தை பிரித்து இதை தமிழில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, மலையாளத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்ற அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதை மாதிரி இந்த செய்யுள் வடிவில் இருக்கிற அந்த பாடல்கள் எல்லாம் எளிமையான, யாரும் படித்தவங்க படிக்காதவங்க படிக்கிற மாதிரி அதை வகுத்து கொடுத்தா இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க, மகான்களை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய பயணங்களும் சீராக போகும். அதுக்கு யார் முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம ஆதங்கம் நம்ம சொல்கிறோம். இந்த மறைப்பு என்ன ஆகி போச்சுன்னா, இதை மறைச்சிட்டாங்கன்னு மறைக்கல.
ஆனால் நமக்கு அவங்க புரியாமல் பாடிட்டாங்க. அதனால் நமக்கு அந்த தெய்வ வழிபாடு தெரியாமல் போயிடுச்சு. அதை என்ன பண்ணுறோம், 10 பேர்கிட்ட பேசி 10 ஆன்மீக கேள்வி கேட்டு 10 பதில்கள் கிடைச்சி 10 புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் போது அதுக்குள்ளே வயசாகி போகுது. வயசாகும் போது இதை தேடி வரும். ஆனால் போன காலங்கள் போகட்டும், இருக்கிற காலங்களில் சீராக அதை செயல்புரியுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியில் அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. உன் உழைப்பு உனக்கே சொந்தம், உன் நன்மை உனக்கே சொந்தம், உன் தீமை உனக்கே சொந்தம். இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதையுமே கடவுள் மேலே பழியை போடக்கூடாது. தவறான செயல், அறியாமையில் சொல்கிற விஷயங்கள், எல்லா தவறுக்கும் நானே காரணம், எல்லா நன்மைக்கும் நானே காரணம், எல்லா செயலுக்கும் நானே காரணம் அப்படின்ற தெளிவு வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அடைவீங்க. முயற்சி பண்ணணும். மிகவும் நன்றிங்க ஐயா. ரொம்ப முதல் உபதேசம் கொடுக்குறோம். முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி. மூச்சியோடு தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சது. அப்போ மூச்சை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜனனம் பண்ணோம். எந்த மூச்சை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சை கொண்டு தான் இறைவனையை அடையணும். அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படாது. அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்குறோம். அடுத்தது 2வது படி, 2வது உபதேசம் கொடுக்குறோம். இந்த 2வது உபதேசம் எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதை எல்லாரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாததை ஓரளவுக்கு ஒரு 10 பாடல் சொல்கிறேன். அந்த 10 பாடலை கேட்டு இந்த பாடம் எப்படிப்பட்டது, எவ்வளோ வலிமையானது, எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு உடல்லையும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு பேருங்களை வச்சுருக்காங்க. அந்த பேருங்களை சார்ந்தது தான் சக்தி, பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சிவன், மகேஸ்வரன், சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேர்களையும் ஒரே பேருக்கு அடங்கியத்தான். ஆனால் ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாற்றுது. இதை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ கடவுள் வா அப்படின்ட்டு. கடவுள் அவ்வளோ இல்லை, ஒன்று தான். ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது. அந்த பேருக்கு இத்தனை கடவுள்கள் அங்கே பேர் தேவைப்படுது. அதுக்காக நமக்கு அந்த பேரெல்லாம் வச்சு கொடுத்துக்குறாங்க. கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் உலகத்தில். அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் பலவித கோடி தொழில்கள். அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் இருந்து ஒவ்வொரு இடத்தை இயங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்கிறாங்க. அதனால் அதை சொல்கிறேன். மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணம். மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பாள் இருக்கிறா. அதை வணங்காமல் நான் புத்தி கெட்டு திரிஞ்சு கெட்டு போனேனே இவ்வளோ நாளாக, இதை தேடாமையை விட்டுட்டு நான் வருத்தப்படுறாரு. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே. ஆவி கமல நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவிழந்தேன் பூரணமே. உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் பருத்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி வீணடிய நிர்மால சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியெழிந்தேன் பூரணமே. நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் பேதம் மயங்கி பொறியெழிந்தேன் பூரணமே. அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே. மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. இடைவின் கலையின் இயல்பறியா மாட்டல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூரணமே. இந்த 10மே உங்களுக்கு 2வது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்கும். இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 5-5 நிமிஷம் நிற்கணும்னு சொல்கிறோம். அந்த 5-5 நிமிஷம் நிற்கும் போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்துக்கு வருது. இயக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராகுது. சீராகும் போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம்.
அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் இந்த யோக பாடங்களை இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம். இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளோ சொல்கிறோம். இன்றைக்கி மாதம் இவ்வளோ கூட்டங்கள் வரீங்க. இந்த கூட்டங்கள் வந்து இது ஏதோ ஒரு இந்த இடத்துல மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதால அது பயன் தராது. மாடு வெக்கா போட்டோம்னா பட்டியில் கட்டி வெக்காவை சாப்பிட்டுடும், கபகபன் சாப்பிட்டுட்டு படுத்துக்குன்னு அதை அசை போடும். அப்போ தான் அது ஜீரணமாகும். அதே மாதிரி இங்கே கேட்ட கேள்விகள், இங்கே பேசின பேச்சுகள், இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தராது. அதை வீட்டுக்கு போய் அசை போடும்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கும். அந்த உண்மையோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்புக்காக தான் அந்த மாதிரி எல்லா மனிதரும் சிறப்பாக வாழணும், தைரியமாக வாழணும், தடுமாற்றம் என்று வாழணும். இதையெல்லாம் பார்க்கும்போது மனித வாழ்வுகளுக்கான மிருகங்கள் கூட அனாதை ஆகத்தே இல்லை. அது பிறப்பிலேருந்தே அனாதையாக இருக்கிறதால அதுக்கு அனாதைன்றது தெரியாமையே இருக்குது. ஆனால் நம்ம பிறப்பிலேருந்து உறவுகளை வளர்த்துக்கணும், உரிமையோடு பழகிக்கணும், உரிமையோடு வாழும்போது தனித்து விடும்போது அனாதையாக்கப்படுறோம். இந்த அனாதையாக்கப்படும் போது அவங்களுடைய மனங்கள்லாம் எவ்வளோ துன்பப்படும், எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்றத 2 நாளாக நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா இருக்கும்போது இந்த பாதையை பிடிக்கிறது இல்லை. ஆனால் தள்ளாடி போன போது நமக்கு புள்ள ஒதுக்கிறான், பொண்டாட்டி ஒதுக்கிறான், புருஷன் ஒதுக்கிறான் அப்படின்ற நிலை வரும்போது தான் கடவுளை தேடி இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போட்டோம், இந்த மாதிரி பயணங்களும் பண்ணுறதால பண்ணுறோம். அதனால் பலன் கிடைக்க மாட்டேங்குது சரியா. அதை ஆரம்ப காலத்திலேயே நம்ம நல்லா இருக்கும்போதே இதில் பயணம் பண்ணோம்னா நம்ம உடலும் தள்ளாடாது, நம்ம மனமும் தள்ளாடாது. எந்த நிலையிலையும் யாருமே இல்லைன்னா கூட கடவுள் இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான் இந்த மாதிரி பாதைகளை நமக்கு மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க. ஏதோ வந்தோம் ஆசிரமத்துக்கு பௌர்ணமிக்கு போய் வரம்ப அப்படின்றதோடு போகக்கூடாது. இது கிரிவலம் இல்லை. கிரிவலம் வந்தீங்கன்னா அன்றைக்கி போயிட்டு வந்தேனே அன்னையோட முடியும். கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்தோட முடிஞ்சிடும், அன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் இது மாதம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வரீங்க, ஒவ்வொரு மாதமும் இங்கே பேசுகிறோம், ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அதை நீங்கள் சிந்திக்கணும். ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, யாருக்காக சொல்கிறாங்கன்னு சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதை அனுபவிச்சிங்க.